ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 2ல் 1ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 6வது கணக்கு. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை யூஸ் பண்ணி இதோட மீப்போவா கண்டுபிடிக்கணும். 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஒன்று ஒன்றா நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். தீர்வு ஃபஸ்ட்டு 340 மற்றும் 412. இதில் பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்குவோம், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்குவோமா? அப்போ இங்கே பெரிய நம்பர் எது? 412. அப்போ ஏ ஈக்குவல் டு 412, பி ஈக்குவல் டு 340ன்னு எடுத்துக்கலாமா? யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை எழுதிக்கலாம். தேற்றம் என்ன? ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். இங்கே ஆறுங்கிறது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மட்டும். இப்போ இங்கே ஏக்கு பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ ஏங்கிறது 412 ஈக்குவல் டு பிங்கிறது 340. இப்போ இந்த ரெண்டையுமே வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கியூஆர் கிடைக்கும். இந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு இந்த மீதி ஆரோட வேல்யூ 0 ஆகுற வரைக்கும் நம்ம பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பில் பியோட இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு மீ போவா. ஓகேவா? இப்போ போடலாமா? 412 340ஆல் வகுக்கணும். 412 எத்தனை 340 இருக்குது? ஒரே ஒரு தடவை இருக்கா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா 2லேருந்து 0 போச்சுன்னா 2, 41லேருந்து 34 போயிடுச்சுன்னா 7, 72ன்னு வருதா? இப்போ இது Q, இது R இல்லையா? அப்போ Qவோட வேல்யூ இன்ட்டு 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 72. சரி, இப்போ மறுபடியுமே இப்போ இங்கே 0 வர வரைக்கும் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் பியை ஆறால் வகுக்கணும். சரியா? இப்போ பிங்கிறத இங்கே கொண்டு வந்துடலாம். 340 ஈக்குவல் டு ஆறால் வகுக்கணும். அப்போ ஆறுங்கிறது 72. சரியா? இப்போ இந்த ரெண்டையுமே வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அதே மாதிரி கியூஆர் கிடைக்கும். 340 72ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா எத்தனை தடவை? 7 35ன்னு வரும். இங்கே அதிகமாக போயிடுறதுனால 4 தடவை வரும். 4 2 8, 7 4 28. சரியா? இப்போ இதுலேருந்து இது கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 3, இது 10 ஆகும். 10லேருந்து 8 போச்சுன்னா 2, 3லேருந்து 8 போகாது. இப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இது 2, இது 13, 13லேருந்து 8 போச்சுன்னா 5, 52ன்னு வருதா? இப்போது இது கியூவோட வேல்யூ, இது ஆரோட வேல்யூ. அப்போ பெருக்கல் 4 ப்ளஸ் 52. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த பியை ஆறால் வகுக்கணும். அப்போ 72 ஈக்குவல் டு 52. 72 52ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா ஒரு தடவை தான் வருமா 72ல் 52ங்கிறது? அப்போ ஓர் 52 52 கழிச்சோன்னா 20. இப்போ மறுபடியுமே இங்கே கியூவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 20. அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே பி 52 ஈக்குவல் டு 6 இங்கே எழுதிக்கலாமா? 20. இப்போ 52 20ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 தடவை வருமா? 2 20 40. இப்போ கழிச்சா 12ன்னு வருது. சரியா? இங்கே மீதி 12, கியூவோட வேல்யூ 2. ஓகேவா? இப்போ மறுபடியுமே 20 12ஆல் வகுக்கணும். இப்போ 20 12ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு 12 12 2 12 24. இதை விட அதிகமாக போயிடும். அப்போ ஒரே தடவை தான் வரும். ஒரு 12 12 கழிச்சா மீதி 8. அப்போது ஈவு 1 மீதி 8. இப்போது 12 8ஆல் வகுக்கணுமா? வகுத்தோம் அப்படின்னா ஓர் 8 8 கழிச்சா 4ன்னு வருதா? இப்போ பெருக்கல் 1 ப்ளஸ் 4. இப்போ 8 4ஆல் வகுக்கணும். இப்போ 8 ஈக்குவல் டு 4. 8 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 8ன்னு வந்துடும். இப்போ 0ன்னு வந்துருச்சா? அதாவது ஈவு 2 மீதி 0. இப்போ 0ன்னு வர வரைக்கும் பண்ணணும்னு சொன்னேன்னா அப்போ இந்த ஸ்டெப்பில் பிங்கிற இடத்துல என்ன இருக்குது? இங்கே பிக்யூ. இதில் பிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ இதுதான் இதோட மீப்போவா. என்னது? 340 மற்றும் 412 மீப்போவா 4. ஓகேவா? அடுத்த செகண்ட் பாருங்கள். 867 மற்றும் 255. இப்போ இங்கேயும் நம்ம பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு 867, பி ஈக்குவல் டு 255. இப்போ யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் எழுதிக்கலாம். என்னது? ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். இங்கே ஆறுங்கிறது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மட்டும் பி. சரியா? இப்போது ஏபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ ஏங்கிறது 867 ஈக்குவல் டு பிங்கிறது 255. கியூங்கிறது இப்போ இந்த ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கியூஆரும் கிடச்சிடும். 867
255ஆல் வகுத்தோம் அப்படின்னா எத்தனை தடவை வரும்? 800ல் 255ங்கிறது ஒரு 3 தடவை வரும். இப்போ 35 15 15க்கு 5 மிச்சம் 1, 35 15 15 1 16, மறுபடியும் ஒரு மிச்சம் 1, 3 2 6, 6 கூட 1 கூட்டினா 7. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 7லேருந்து 5 போச்சுன்னா 2, 6லேருந்து 6 போனால் 0, 7 8லேருந்து 7 போச்சுன்னா 1, 102ன்னு வருதான். இப்போ மீதி 102 Qவோட வேல்யூ 3. அப்போ பெருக்கல் 3 + 102. இப்போ இதுலேயுமே ஆரோட வேல்யூ 0 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். அடுத்து இப்போ என்ன பண்ணணும்? பிஏ 6ஆல் வகுக்கணுமா? அப்போ 255 = 102. இப்போ வகுத்தோம் அப்படின்னா இதில் எத்தனை தடவை வரும்? 2 தடவை வருமா? 102ங்கிறது 255ல் 2 தடவை வருமா? அப்போ 2 2 4, 2 கூட 0 பெருக்குனா 0, 2 2. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 5லேருந்து 4 போச்சுன்னா 1, 5லேருந்து 0 போனால் 5, 2லேருந்து 2 போனால் 0. ஓகே, 51ன்னு வருதா? இப்போ மீதி 51, ஈவுங்கிறது 2. அப்போ 2 + 51. இப்போ 102 51ஆல் வகுக்கணும். இப்போ வகுத்தோம் அப்படின்னா எத்தனை தடவை வரும்? 51ங்கிறது 2 தடவை வருமா? 1 2 2, I 2 10. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 0. இப்போது ஆரோட வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. ஈவு எவ்வளோ? 2. சரியா? இப்போ இதில் பியோட இடத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு மீப்போவா. இப்போ என்ன இருக்குது? 51ங்கிறது இருக்கா? அப்போது எனவே 867 மற்றும் 255 மீப்போவா 51. இப்போ மூணாவது கணக்கு பாருங்கள். 10,224 மற்றும் 9,648. அப்போ இங்கே பெரிய வேல்யூவை ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ A = 10,224, B = 9,648. சரியா? இப்போ யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் எழுதியாச்சு. இப்போ இதில் ஏவோ பிஓ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ A = 10,224 = Bங்கிறது 9,648. இப்போ இந்த ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா QR கிடைக்கும். 10,224 9,648ஆல் வகுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே இது ஒரு தடவை தான் வரும் இல்லையா? அப்போ ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா 9,648. இப்போ கழிச்சா இதுலேருந்து கழியாத இங்கேருந்து கடன் வாங்கினா இது 1, இது 14, 14லேருந்து 8 போச்சுன்னா 6, 1லேருந்து 4 போகாது மறுபடியும் கடன் வாங்கினா இது 1, இது 11, 11லேருந்து 4 போச்சுன்னா 7, அடுத்து 1லேருந்து இங்கேருந்து கடன் வாங்கணும். அப்போ இது 9, இது 11 ஆகும். 11லேருந்து 6 போச்சுன்னா 5. ஓகேவா? இப்போது ஈவுங்கிறது 1 + 6ங்கிறது 576. இப்போ என்ன பண்ணணும்? பிஏ 6ஆல் வகுக்கணும். இப்போ பிங்கிறது இங்கே எழுதிக்கலாமா? 9,648 = 576. இப்போ வகுக்கலாமா? இது எத்தனை தடவை வரும்? இப்போ இதில் 576 964 ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே 576ங்கிறது ஒரு தடவை வருமா? இப்போ ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா 576 கழிச்சா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 5, இது 14 ஆகும். 14ல் 6 போயிடுச்சுன்னா 8, 5லேருந்து 7 போகாது. இங்கேருந்து கடன் வாங்கினா இது 8, இது 15, 15லேருந்து 7 போச்சுன்னா 8, 8லேருந்து 5 போச்சுன்னா 3. ஓகேவா? இப்போ அடுத்த நம்பரை கீழே இறக்கிடலாம். இப்போ இதில் 576ங்கிறது எத்தனை தடவை வரும்? ஒரு 6 தடவை வருமா? அப்போ 6 தடவை போட்டோம் அப்படின்னா 6 6 36, 36க்கு 6 மிச்சம் 3, 6 7 42, 42 ஒரு 3, 45, 45க்கு 5 மிச்சம் 4, 5 6 30, 30 கூட 4 கூட்டினா 34. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 8லேருந்து 6 போச்சுன்னா 2, 8லேருந்து 5 போனால் 3, 8லேருந்து 4 போனால் 4, 432ன்னு வருதா? ஈவு 16, மீதி 432. இப்போ மறுபடியும் பிஏ 6ஆல் வகுக்கணும். அப்போ 576 = 432. இப்போ வகுக்கலாமா? 576 432ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு தடவை வருமா? கழிச்சோம் அப்படின்னா 4 4 1 144ன்னு வருது. இப்போ பெருக்கல் 1 + 144. இப்போது 432 144ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா இதை வகுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 3 தடவை தான் வரும். முன்னாங்க 12 12க்கு 2 மிச்சம் 1 இருக்கும். 4 3 12 12 1 13 13க்கு 3 மிச்சம் 1 இருக்கும். ஒரு 3 3 3 கூட 1 கூட்டினா 4. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 0. அப்போ ஈவுங்கிறது 3, மீதிங்கிறது 0வா? இப்போ இதிலிருந்து நம்ம மீப்போவை எதுன்னு சொல்லலாம்? இங்கே பியோட இடத்துல என்ன இருக்குது? 144. அப்போது நீங்கள் எழுதிக்கோங்க 10,222 மற்றும் 9,648 மீப்போவா 144 அப்படின்னு. இப்போது கடைசியாக 4வது கணக்கு 84 90 மற்றும் 120. இப்போ இதில் வந்து 3 நம்பர் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்துகிட்டு மீப்போவா கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த 3வது நம்பருக்கு இதோட மீப்போவா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் இந்த 3 நம்பருக்கான மீப்போவா. ஓகேவா? இப்போ போடலாமா? பாருங்கள் தீர்வு. அப்போது இந்த 2 நம்பருக்கு மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ A = இந்த 2ல் பெரிய நம்பர் எது? 90. B = 84. இப்போ யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம்
ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். இங்கே ஆருங்கிறது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மட்டு பி. இப்போ ஏக்கு வந்து 90ன்னு கொடுக்கலாமா, அப்போ 90 ஈக்குவல் டு பிங்கிறது 84, கியூஆருங்கிறது இப்போ இந்த ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ 90 84ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு தடவை வருமா, இப்போ கழிச்ச 90லேருந்து 84 போச்சுன்னா 6. அப்போது கியூங்கிறது 1, மீதிங்கிறது 6. அடுத்து பியை 6ஆல் வகுக்கணும். அப்போ 84 இங்கே போட்டுடலாம், 6ங்கிறத இங்கே பிங்கிற இடத்துல கொண்டு வந்துடலாம். அப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ 84 6ஆல் வகுத்தோன்னா 8ல் 1 6 6ன்னு வரும், மிச்சம் 2. அடுத்து 4 கீழே இருக்குன்னா 24ல் 4 6 24ன்னு வரும். இப்போ கழிச்சோம் அப்படின்னா 0. அப்போ இங்கே ஈவுங்கிறது எவ்வளோ, 14 பெருக்கல் 14 ப்ளஸ் மீதிங்கிறது 0. இப்போ 0 வந்துடுச்சு. அப்போ இதோட மீ போவா எது, பிங்கிற இடத்துல என்ன இருக்குது, இது ஆறுங்கிறது இருக்கா. இப்போது எனவே 84 மற்றும் 90ன் மீ போவா 6. சரியா. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட மீப்போவாக்கும் இந்த 120க்கும் மீப்போவா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே தேற்றத்தை இந்த ரெண்டுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏ ஈக்குவல் டு 120ன்னு எடுத்துக்கலாம், பி ஈக்குவல் டு இங்கே கிடைச்ச 6. இப்போ ஏங்கிறது 120 ஈக்குவல் டு பிங்கிற இடத்துல 6, கியூஆருங்கிறது இப்போ நம்ம வகுத்து போடணும். இப்போ 120 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா 12ல் 2 6 12ன்னு வருமா. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த 0 நம்ம வந்து இங்கே கொஸ்டினில் இருக்கிற 0 டேரெக்டாக ஆன்சரில் வந்துச்சு அப்படின்னா மேலே 0 போடுவோமா. அப்போ இங்கே பாருங்கள் ஈவுங்கிறது 20 ப்ளஸ் மீதிங்கிறது 0. அப்போ இங்கே பியோட இடத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு மீப்போவா. இப்போ எனவே 120 மற்றும் 6ன் மீப்போவா எவ்வளோ, 6 தான். அப்போ எனவே இப்போ 3 நம்பருக்கு சேர்த்து சொல்லிடலாமா. எனவே 84 90 மற்றும் 120ன் மீப்போவா 6. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.